ஜனவரி 10. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஜெபத்திற்கான அழைப்பு. இன்றைய வேதாகம பகுதி நெகேமியா 1:4 முதல் 11 வரையுள்ள வசனங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாகச் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கேயிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். குறிப்பு வசனம்: நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. நெகேமியா 1:4. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் ஒருமுறை தன் சிநேகிதரிடம், நான் சில வேளைகளில் கடவுளை தவிர தீர்வுக்காக யாரிடத்திலும் செல்ல முடியாது என்று எண்ணும் இக்கட்டான தருணங்களில் முழங்காலில் நின்று தேவனிடத்தில் மிகுந்த நம்பிக்கையோடு மன்றாடும் கட்டாயம் எனக்கு பல முறை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னாராம். அமெரிக்க உள்நாட்டு போரின் கொடூரமான காலகட்டங்களில் ஜனாதிபதி லிங்கன் கடவுளிடம் மன்றாடும் உருக்கமான ஜெபத்தில் நேரத்தை செலவழித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய நாட்டு மக்களையும் தன்னோடு சேர்ந்து ஜெபிக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். 1861 ஆண்டில் மனத்தாழ்மை ஜெபம் மற்றும் உபவாசத்தின் நாள் என்று ஒன்றை அறிவித்தார். 1863 அதை மீண்டும் செயல்படுத்தி தேவனுடைய பெரிதான வல்லமையை சார்ந்திருப்பது தேசம் மற்றும் மக்களின் கடமை, நம்முடைய மனந்திரும்புதல் தேவனுடைய இரக்கத்திற்கு வழிவகுக்கும் என்ற விசுவாசத்தோடும் மனத்தாழ்மையோடும் தங்கள் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடுதல் அவசியம் என்று அறிவித்தார். இஸ்ரவேலர்கள் பாபிலோனிய சிறையிருப்பின் 70 ஆண்டுகள் கழித்த பின்னர் கோரேஸ் மன்னர் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு போக விருப்பப்படும் இஸ்ரவேலர்களை எருசலேமுக்கு திரும்பி போகும்படிக்கு கட்டளை பிறப்பித்தார். அவர்களும் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் எருசலேம் திரும்பினர். பாபிலோனிய ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்த நெகேமியா சிறையிருப்பிலிருந்து மீண்டு மகிழ்ச்சியுடன் எருசலேமுக்கு திரும்பிய இஸ்ரவேலர்கள் அங்கே மகிழ்ச்சிக்கு பதிலாக மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் என்பதை அறிந்த மாத்திரத்தில் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி கெஞ்சினார். அவர் தன் தேசத்திற்காய் தேவனிடத்தில் மன்றாடினார். பின்னர் அவருடைய தேசத்து ஜனங்களையும் தன்னோடு சேர்ந்து உபவாசிக்கவும் தேவனிடத்தில் மன்றாடவும் அழைப்பு விடுக்கிறார்.
பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ரோமானிய பேரரசின் நாட்களில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கும்படி திருச்சபை விசுவாசிகளுக்கு வலியுறுத்துகிறார். மற்றவர்களுடைய ஜீவியத்தை பாதிக்கும் காரணிகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். எல்லோருக்காகவும் ஜெபிக்க தேவன் தம் மக்களை அழைக்கிறார் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? உங்கள் சொந்த வட்டத்தை தாண்டி நீங்கள் யாருக்காக ஜெபிக்க முடியும்? அன்புள்ள தகப்பனே, நாங்கள் சிக்கலில் இருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்து குணமாக்குங்கள். ஆமென்.